ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து செம்பருத்தி பூ டீ தான் வைக்க போகிறோம். இது எப்படி வைக்க போகிறோன்னா, இது வந்து செம்பருத்தி பூ வந்து நான் மரத்தில் பறிச்சுட்டு வந்தது. நீங்கள் கடைகள்லாம் வாங்கினீங்கன்னா சுத்தமாக கழுவிக்கோங்க. ஏன்னா நான் பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா கழுவிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து லெமனு, அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை, செம்பருத்தி பூ தான். இந்த செம்பருத்தி பூவில் வந்து இந்த நடுவில் உள்ள இந்த இதை மட்டும் எடுத்துடலாம். இதை மட்டும்தான் போடக்கூடாது, நம்ம இந்த இதழ்களை மட்டும்தான் போட்டுக்க போகிறோம். அது மாதிரி நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். இதயத்துக்குலாம் இது நல்லது. காலையிலே குடிச்சிங்க அப்படின்னா வந்து இதயத்துக்கு நல்லது. ரத்தம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். செம்பருத்தி வந்து ஒத்த செம்பருத்தி தான். இதுலேயே வந்து அடுக்கு செம்பருத்திலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இந்த ஒத்த இதழ் 5 இதழ் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி செம்பருத்தி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் டீக்கு. அந்த தண்ணியில் வந்து இந்த செம்பருத்தி பூ இதழை வந்து போட்டுடலாம். இதே மாதிரி நான் வந்து ரோஸ்ல வந்து டீ வச்சிருக்கேன், அதையும் ரோஜா பூ பன்னீர் ரோஸ்ல வந்து நான் வந்து டீ வச்சிருக்கேன், அதையும் பாருங்க. அது பெங்களூர்ல வந்து நான் வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையோ இல்ல வெல்லமோ நம்ம வந்து டீக்கு தான் போடணும். இந்த டீக்கு போட்டா சூப்பரா இருக்கும். நான் வெல்லம் நாட்டு சக்கரை எல்லாம் வாங்க கடைக்கு போல, எங்க வீட்டுல சர்க்கரையே இருந்துச்சு, நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்க வீட்டுல வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சர்க்கரை தான் யூஸ் பண்றேன். அது பூவே உள்ள அமுங்கலை இருங்க, சர்க்கரை போட்டுட்டு அப்புறமா அவங்க வைப்போம். இப்போ வந்து சர்க்கரை போட்டாச்சு. இப்போ உள்ள அவங்க இருக்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா இது பண்ணுவோம். டீ தூள் போடணுமா? இந்த பூ வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கிறது வந்து நல்லா ஒயிட் கலர்ல மாறினோடனே தான் நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா போயிடுச்சு. செம்பருத்தி பூ இதழ் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வடிகட்டிக்கலாம். காமி ஆவி பறக்க இருக்கு, நம்ம வடிகட்டி குடிக்கலாம். கஷாயம் மாதிரி இருக்கு, கண்ணங்க ரேர்னு இருக்கு, வரகாப்பி மாதிரி. இப்போ வந்து 2 டிராப்ஸ் அப்போ வந்து லெமன் விட்டுறலாம். விட்டாச்சு. இங்கே பாருங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு. உண்மையிலே அந்த இந்த செக்கச்சவேர்னு ஆயிடுச்சு பாருச்சு. எலுமிச்சம்பழம் ஊற்றவுன்னா சிகப்பாயிருச்சு. எலுமிச்சம்பழம் ஊற்றலன்னு வச்சுக்க கண்ணங்க ரேர்னு இருந்துச்சு. இப்போ வந்து வெள்ளை இதில் வச்சா கப்பில் வச்சா தெரியும், சூப்பராக தெரியுதா? இல்லை தெரியுது நல்லா சிவப்பு கலரில் தெரியுது. எப்படி தெரியுது? டேஸ்ட் பண்ணுவா, சூப்பராக இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. பல்லு வலிக்கிட்டு வந்து நல்லா உட்காந்து டீ குடிக்கிறாரு. டீயை ஃபோனில் தான் குடிக்க போகிறாரு. நல்ல கலரு, நல்ல சிகப்பு கலரு. ஃபோன்லேயே எடுத்து குடிக்கலாம், அப்பதான் டேஸ்ட் வரும். இது லெமன் டீ மாதிரி இருக்கு, ஆனால் செம்பருத்தி வாடை வருது. சூப்பராக இருக்கும். இதயத்துக்கு நல்லது, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். உண்மையிலே எப்படி இருக்குன்னா லெமன் டீ மாதிரி இருக்கு, ஆனால் வந்து செம்பருத்தி வாசம் வருது. கரெக்டு தானே? இந்த எது மாதிரி இது வந்து சூடு இல்லாமல் குடித்தோம் அப்படின்னம்னா எப்படி இருக்கும்னா நன்னாரி சர்பத்து இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். சர்பத்து மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க சார். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பாய் பாப்பா, பாய் பாய் சொல்லிடுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். வாழ்க தமிழ்.